வெரி குட் மார்னிங். ஸோ இந்த ஜியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓட பிளாக் மார்க் பண்ணி வந்து வச்சு கொடுத்துருந்தோம். ஸோ அவன் வந்து கிட்டத்தட்ட அதில் மிடிகேட் பண்ணிட்டான். ஓகேவா? ஸோ இதில் வந்து ட்ரேட் போகலாமா இல்லையா அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் டெமோ அக்கௌண்ட்டில் சொன்னால் ஓகே ஆல்ரெடி பை போட்டிருப்பீங்க. பட் ஒரிஜினல் அக்கௌண்ட்னும் போது வந்து ஒரு சில கன்ஃபர்மேஷன் வைக்கணும். ஸோ அப்படி வச்சா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகலாம், பிரச்சனை இல்லை. ஸோ என்ன விஷயம் எடுத்தோம்னா ஆல்ரெடி வந்து ஓட பிளாக் வந்து மிடிகேட் பண்ணிக்கலாம். பட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஸ் கேண்டில் வந்து கிரியேட் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ டேயோட கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஸாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட சின்ன சின்ன இடத்துல அரைச்சு கடைசியாக வந்து ஒரு பெரிய ஒரே நாள் வந்து ஒரு பெரிய ஒரு பேரிஸ் கேண்டில் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ பயாஸை பொறுத்த வரைக்கும் வந்து செல் தான். ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து செல்லர்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்கா. ஓகேவா? ஸோ இந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு மேலே டே கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சான்னு சொன்னா நம்ம வந்து பை பார்க்கலாம், பெட்டர். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை வந்து மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஓட பிளாக்ல வந்து டப்பாக இருக்கலாம். ஸோ 4 ஹவரில் வந்து இந்த பிளாக் கலர் இருக்கிறது வந்து 4 ஹவர்ல ஃபிஓஐயும் ப்ளஸ் எஃப்இஜியும். ஓகேவா? அண்ட் கீழே எல்லோ கலர் லைன்ல இருக்கிறவன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கியூஎம்எல். ஓகே, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கியூஎம்எல் ப்ளஸ் வந்து பிக் கோபி அதில் வந்து இருக்குது. ஸோ மெஜாரிட்டி வந்து இவன் எக்ஸ்ட்ரீமாக இருப்பா. ஓகேவா? ஸோ இது வந்து மார்க்கெட் இதை உடைக்கிறான்னு சொல்லும் போது எஸ்எல் அடிச்சான்னு சொன்னால் அது ட்ரெண்டையே சேஞ்ச் பண்ணுறான். ஓகேவா? ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு எஃப்இஜியை ஃபுல்லாகவே வந்து கலெக்ட் பண்ணிட்டு பொடி க்ளோஸ் வச்சுக்கிறான்னும் போது நம்ம சேஃபாக எந்தி போகிறது பெட்டர். ஓகே, ஒரு ஃபே வேல்யூ கேப் வந்து இங்கே இருக்கிறான். இவனுக்கு கீழே பொடி க்ளோஸ் வந்து இந்த கேண்டில் வந்து வச்சிருச்சு. ஸோ முக்கியமாக சொல்லப்போனால் செல்லர்ஸோட கண்ட்ரோல் தான் இருக்கிறான். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் என்ட்ரியை வந்து சேஃபாக போகிறது நல்லா. ஓகே, ஸோ இதில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து டே பயாஸ் வந்து செல் சொல்லுது. ஸோ மோஸ்ட்லி திங்கட்கிழமை வந்து இந்த கேண்டிலோட லோவை தூக்குறதுக்கு சான்ஸ் வந்து கூட. ஓகேவா? ஸோ திங்கட்கிழமை இந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு மேலே தூக்கி நிறுத்திட்டான்னு சொன்னால் பையோட கண்ட்ரோலுக்கு வந்து மாறிடும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படி இல்லாட்டி திங்கட்கிழமை வந்து ஒரு இன்சைட் பாரை கிரியேட் பண்ணிட்டு அதிட லோவை ஸ்வீப் பண்ணி செவ்வாய்க்கிழமை ட்ரேட் போனாலும் ஓகே, பெட்டர், நோ ப்ராப்ளம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஐடியாவும்படி இந்த ஓடர் பிளாக் வந்து ஃபெயிலியர் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த ஓடர் பிளாக் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னால் இவன் வந்து இந்த எஃப்இஜி அண்ட் கியூஎம்எல்ல பட்டு போகிறதுக்கு வந்து சான்சஸ் கூட இருக்கு. சம்டைம் வந்து இந்த ஓடர் பிளாக் ஃபெயிலியர் ஆகாமலே போகலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ என்னோட ஐடியாவும்படி வந்து இந்த ஓடர் பிளாக் வந்து ஃபெயிலியர் ஆகி தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து சான்சஸ் கூட இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதை இன்னொரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு சொன்னால் இயூ. ஓகேவா? ஸோ இயூவில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் வீக்கோட இன்டர்னலில் வந்து அவன் நிற்கிறான். ஓகேவா? ஸோ இன்டர்னலில் வந்து இவன் நிற்கிறான். இவன் வந்து தூக்கிட்டு எக்ஸ்டர்னல் வரைக்கும் போகணும். ஓகே, பி கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவை தூக்கும். அதுவும் வந்து செல் தான் சொல்லுது இயூவில். ஒன் டேல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் வந்து இன்சைட் பார் போட்டு வச்சுக்கான். ஓகேவா? ஸோ அதுபடி பார்த்தாலும் லோவை தான் தூக்க போகுது. ஸோ இந்த இயூ வந்து இந்த லோவை இன்டர்னலில் தூக்கி இதில் வந்து ஒரு சேஞ்ச் அப் கரெக்ட் கொடுப்பான். ஓகேவா? ஸோ இயூ பை ஆகும்போது நம்ம ஜிவிபியும் வந்து பை ஆகும். ஸோ நம்மள எல்லாருக்குமே தெரியும், அண்ணன் தம்பி மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்ன சொல்றான்னு சொன்னா எல்லாமே வந்து செல்லுல தான் சொல்லுது. ஸோ மெஜாரிட்டி இந்த லோவை ஆல்ரெடி கிரியேட் பண்ண லோவை உடைச்சிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி நியூ லோவை கிரியேட் பண்ணி அப்பாகிறதுக்கு தான் சான்சஸ் கூட இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் விட இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். டிஎக்ஸ்ஐல வந்து மார்க்கெட் வந்து பை சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ டே பயாஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் கூட. ஸோ டிஎக்ஸ்ஐ செல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஜிபி வந்து பை ஆகும்.
ஓகேவா, ஜிஐபிபி இயூஆர் எல்லாமே வந்து பை ஆகும். ஸோ கீ லெவல் அண்டு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்ஐல இங்கே இருக்கு. ஸோ இங்கே பட்டு இங்கே வர்றது தான் சான்சஸ் கூட இருக்கு. இப்போ நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ லெவலில் தான் நிற்கிறான். ஓகேவா, ஸோ இந்த கீ லெவலில் தான் நிற்கிறான். பட் இந்த கீ லெவலை வந்து உடைச்சு க்ளோஸ் வச்சுட்டான் அப்ல. ஓகே, ஸோ இவன் மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆகுறான்னு சொன்னா இயூ வந்து என்ன கீழே வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து தான் ரிவர்ஸ் ஆக போறான்னு சொன்னா இயூ ரெண்டுமே கீழே போயிட்டு தான் மேலே வரும். ஓகேவா, ஸோ இவன் வந்து பையில இருந்து செல்லுக்கு மாறுவான். ஓகே, இங்க 4 ஹவர்ல கன்ஃபர்மேஷன் பார்த்தாலும் பிரச்சனையே இல்லை. ஓகே, ஸோ பெரிய ஒரு மூமெண்ட் இல்லை. செல்லஸோட கண்ட்ரோல்ல தான் வந்து இருக்கான். டிஎக்ஸ்ஐஸ் வந்து செல்லஸ் தான் கண்ட்ரோல். ஸோ அப் மூமெண்ட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பட்டு கீழே வரதுக்கு மெஜாரிட்டி நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து பட்டு கீழே வரும்போது இயூ ஜியூ ரெண்டுமே வந்து பை ஆகும். ஓகேவா, ஸோ என்ன பார்த்தீங்க நீங்கள் ஒரிஜினல் அக்கௌண்ட்ல போறீங்கன்னா ஜியூ வந்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பார்த்து போனால் பெட்டர். ஏன்னா இது வரைக்கும் செல்லஸோட கண்ட்ரோலாம் இருக்குது ஜியூ. சரியா, ஸோ கிளீனாக வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுப்பான். ஸோ இந்த ட்ரேட் மிஸ் ஆகிட்டெல்லாம் பயப்படுத்தல. ஓகேவா, பட் இந்த ஒரு பேரிஸ் கேண்டலுக்கு மேலே ஒரு புல்லிஷான கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்கும் வரைக்கும் நம்ம வந்து என்ட்ரி போகிறத அவாய்ட் பண்ணணும். அப்படி அவன் வந்து இதுக்கு மேலே இந்த லோவையும் தூக்கி இந்த ஹையையும் தூக்கி ஒரு பெரிய ஒரு கேண்டில் ப்ளூ கலர் கேண்டில் வந்து வச்சுட்டான். சரி, ஓகே, உங்களோட இதில் வந்து சொன்னா கிரீன் கலர் கேண்டில் வச்சுட்டான்னா இது வந்து என்கல்ஃபி ஆயிரும். என்கல்ஃபி ஆனும் போது இங்கேயே இருக்கிற கியூஎம்எல்ல கூட நீங்கள் ட்ரேட்டை போட்டு போகலாம், தப்பில்லை.